சுவாமி மண்டோதரிடத்தில் இந்த தாரை இருந்திருந்தால் என் நிலைமை நினைத்து பாருங்க சுவாமி. எனக்கும் அந்த நிலைமைதான் சுவாமி. வார்த்தை கேளுக்கு சுவாமி. பெண்ணின் அருமை பெண்ணுக்கு தான் தெரியும். மன்னிக்கின்றேன், இவனுக்கு அல்ல. என்னுடைய மனைவி மண்டோதரி கற்புக்கரசி தான். உன்னை போன்ற ஒரு கற்புக்கரசி பத்தினி பெண்ணு. அந்த பெண்ணு கேட்க இவனுக்கு உயிர் பிச்சை தர பழிச்சு போடுமா? நண்பா, இன்று முதல் நீ எனக்கு நண்பன் தான். நான் சொல்லும் வார்த்தைக்கு நீ நானும் நண்பனாக இருக்கலாம். பாலி ஆமா ராவணா, என்னை பகைத்தாய், பாய்ந்தேன் புலிபோல் என் பாட்டலை கண்டு பணிந்து விட்டாய். இன்று முதல் நீ எமக்கு நண்பர். ஆமா நண்பா, நண்பா, நண்பா. நாங்க 2 பேரும் நண்பரேன்னு பழகிட்டோம். நீ அதை கூட விட்டுட்ட. பாசத்தை பரிமாறி கொண்டிருக்க பரிமாற பக்கத்துல மடமாற ஒரு காரணம். என்ன காரணம்? நீங்க நண்பரேன்னு கட்டி பிடிக்கிறீங்க. நண்பர் சோகத்துல இருக்க நான் தானே. எங்க கிராமத்துல நம்பர் ஆகணும் அப்படின்ற ஆசையில நம்பருக்கு எலெக்ஷன் செலக்ஷன் பதவிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றது? அவங்க பெரிய பெரிய பதவி ஆசைப்படுறாங்க. சின்ன பதவிக்கு தான் ஆசைப்படுறேன். எவ்வளவு ஓட்டு தேர்வு? மொத்தம் 1000 ஓட்டு தேர்வு. உங்க வார்டு? எங்க வார்டு வந்து 700 ஓட்டு. தென்னாடு முதல் இந்நாடு வரை பட்டு பட்டு பட்டுன்னு பேரு புகழும் பெற்றுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஐயா. ஐயா 750 ஓட்டு உண்மைதாங்க. 200 தள்ளு, ஒரு 550 கிடைச்சிருக்கு. அதை விட அதிகம். அதை விட ஒரு ஓட்டு இப்படி அப்படி மாறுமா என்ன? 600. அதை விட அதிகம். 650. அதை விட அதிகம் ஐயா. அதை விட அதிகம். அதிக வித்தியாசத்தில் ஜெயிச்சேன் நானு. என்னடா ஓட்டு கிடைச்சது ஐயா? எனக்கு கஷ்டத்து 2 ஓட்டு தான் இருந்ததுன்னோ 750 தான். 2 ஓட்டு தான். 2 ஓட்டா? ஆமா. ஓட்டு? என் பொண்டாட்டி இது 1, என் செட்டப் இது 1. செட்டப் கிராமத்து பாஷையில கூத்தியார். உங்க அத்தைக்கு அது வேற கேக்குது. உன் ஓட்டுக்கு எப்படி? உன் ஓட்டுக்கு நீயே போட வேண்டியது. நான் வானான்னு சொன்னேன். எனக்கு தண்ணி சாப்பிட பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். கூடுவார் கூட போடுனா பழக்கம் வந்துருச்சு. நீ தான் ஜெயிக்க போறியா? எதிர்கட்சி என்ன ஆச்சு தெரியுமா? உனக்கு என்ன பண்ணானுங்க? நீ அவதான் ஜெயிக்க போறவன்னு சொல்லிட்டு கட்டிக்கு தான் சாப்பிட்ட. இன்னும் கட்டி கொடுத்தா கோட்டராய் போச்சு. போன என் ஓட்டு என்ன பண்ண தெரியுமா? போதில யாருக்கும் மாத்தி போட்டு வந்துட்டேன். எதிராளி சின்னத்துல போய் குத்திட்டேன். அந்த ஒரு ஓட்டால அவன் ஜெயிச்சுட்டான். ஐயா, வெட்கமா இல்லடா. அதுல இருந்து போச்சு. நம்பரே ராவணா, உனக்கு யார் ஒரு நண்பரோ அவரெல்லாம் நமது நண்பர். உனக்கு யார் ஒரு எதிரியோ அவரெல்லாம் என் பகைவன். அப்படி மட்டுமல்ல ராவணா, நீயும் சிவபக்தன், நானும் சிவபக்தன். என் மூச்சு உள்ள வரை உன் உயிர் போகாது. சத்தியம் ஆகட்டும். சத்தியம். காத்து கொண்டிருப்பால் மனையும் மண்டோதரி. ஆமா, புறப்படும். ராவணா, ஒரு நேரத்திலே நாட்டு மக்கள் எனது மகன் அங்கதனே உன் நாட்டிற்கு வரையிடும். இப்ப எப்படி கை கட்டி வாய்ப்பத்தி பதில் கூறுகிறாயோ அதை போன்று என்று காட்சியளிக்கணும். ஆகட்டும். ஆகட்டும். அயற்சதிகம் உணவறிந்து வழிபடுவோம்.
விட்டான். அவனை விடுவேனா? விடவே மாட்டேன். இப்போது சென்று அங்கே இருக்கின்ற வாலி, இன்றோடு அவன் இங்கே காலி. வருகிறேன் அவனை நாடி. ஏ வாலி! வாலி, எங்கே இருக்கின்றாய்? உன்னிடத்திலே சரியாக சமர் செய்ய வந்திருக்கிறேன். மாயாவி, இந்த மாயாவி உன்னால் வெல்ல முடியுமா? எங்கே இருக்கின்ற அடே வாலி! அட்டியின்றி மட்டுதனமாக நட்டி நட்டி பேசும் யார் ராணி? நான் யார் தெரியுமா? நான் தான் துந்துவனுடைய மகன் மாயாவி. அடே கொம்பு மலைச்சம் பிள்ளையா? அசகாய ராட்சிதன் பேர பிள்ளை. எங்க வந்த? உன்னிடத்தில் சமர் புரிய நான் வந்திருக்கிறேன். என்னது? சண்டைக்கு வந்திருக்கா? அடே கொம்பு முளைச்சவனே செத்துட்டான் என் கையில. எனக்கு ஏமாத்திரண்டா. உன் தந்தை சமருக்கு வந்தான். வேண்டாம் என்று உரைத்தேன். நல்லதை உரைத்தேன். கேட்கவில்லை. பிடிவாதமா சமருக்கு வந்தான். எடுத்தேன், உடைவாளை அழுத்தேன், சிரத்தை அபாயத்தில் வீசினேன். பருவத்தை நோக்கி சென்றது. முனிவர்களாம் தவ செய்கிறார்களே, அங்கே விழுந்தால் நமக்குள்ள ஆபத்து, தடுக்க வேண்டும் என்று பறந்தேன். தவறிவிட்டது. முனிவர் தவத்தை அடித்தது, சாபத்தை கொடுத்தார். இந்த சிரத்தை அழுத்தி வீசியவன் இன்று போக மீண்டும் சிங்க பருவத்தில் அவன் பாதம் பட்டால் அவன் சிரம் 1000 தூங்கலாக போக வேண்டும் என்று உன் தந்தையா ஒரு சாபத்தை பெற்றிருக்கிறேன். செய்ய வேண்டிய ஈமசனத்தை செய்தாயா? நான் செய்ய வேண்டிய ஈமசனைகளை அத்தனை நான் செய்து முடித்து விட்டேன். இப்பொழுது நான் சமரிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய தந்தை தொண்டிமையை நீ கொண்டு விட்டேன் அல்லவா? ஆகையால் என் தந்தைக்காக வரைந்து நான் வந்திருக்கிறேன் வீரனாக. வேண்டுமென்றால் அடே வாலி, வாழா என்னுடன் சமருக்கு. உன்னால் முடிந்தால் என்னை வெல். மாயாவி, சொல்வதை கேள். உன்னை பார்த்தால் எனது மகன் அங்கதன் போன்று காட்சியளிக்கிறாய். உன்னோடு நான் சமர் செய்தால் அது நல்லதல்ல. ஓய்விடு, உனக்கு முடியாதா? இந்த இடத்தை விட்டு உன்னால் உன்னை வெல்லாமல் நான் போவதே கிடையாது. சண்டைக்கு வாடா சமருக்கு சண்டை. அடே வாலி, ஏன் சண்டை நிறுத்துற? ஏன் சண்டை நிறுத்த தெரியுமா? இது உன்னுடைய இடத்திலே நீ சண்டை இடுகிறாய். ஆனால் இந்த இடம் நீயும் நானும் சமர் புரிய இடம் போதாது. இந்த இடம் போதாது. இந்த இடம் போதாது. சண்டை செய்ய அதோ பார்த்தாயா, வடக்கே வெகு தூரம் பிளதுவாரம் இருக்கிறது. வடக்கே உள்ள பிளதுவாரம். அந்த பிளதுவாரம் வந்தால் நீ நானும் சமர் புரியலாம். உன்னால் முடிந்தா வர வேண்டும். என்ன வாடாது சண்டையே? அங்கே அங்கே வரம் போட. அவ்வளவுதானே? போடா வந்து சார் சின்ன பயலா இருந்தாலும் தந்திரமா ஏமாச்சுட்டாயா? வடக்கு உள்ள பிளதோரம் போவதா இருந்தாலும் வருவதா இருந்தாலும் ஓர் வழிதான் உள்ளது. அங்கே சென்று நான் அவனோட சமர் செய்யும் நேரத்தில் மீண்டும் என்னை ஏமாற்றி வெளியே வந்தால் அவன் தந்திரசாலி, பல வடிவத்தில் வருவான். கூடாது, அவனை வெளியே வரவிட வழி கூடாது. அங்கே சென்று நான் அவன் அடித்து விழித்து முறையிலும் பார்ப்படிக்கு ஒருவன் காவல் வைக்கணும். யார வைக்கலாம்? என் தம்பி இருக்கிற சுக்கிரிமை. தம்பி சுக்கிரிமா,